ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 8ஆம் திருமொழியின் 7வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை அடைந்து விட்டோம். இப்போ பெரியாழ்வார் ஒரு கோபிகையின் தாய். இந்த கோபிகையை இரவோடு இரவாக கண்ணன் அழித்து சென்று விட்டான். இப்ப அந்த தாய் பல படிகள்ல சிந்திக்கிறார். அந்த சிந்தனை பாருங்கோ, இந்த பாசுரங்கள்ல ரொம்ப அழகா ஒரு இந்த ஸ்கிரீன் பிளே திரைக்கதைங்கிற பாருங்க, அது போல ஒரு தொடர்ச்சி, ஒரு சங்கிலி தொடர் வந்துட்டே இருக்கும். முதல்ல என்ன யோசிச்சா, என் பொண்ணை பாதுகாப்பா கண்ணன் தன் இல்லத்துக்கு அழைத்து சென்று இருப்பானா அல்லது வேற எங்கேயாவது போயிருப்பானான்னு யோசிச்சா. அப்புறம் என்ன யோசிச்சா, ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேனே, அங்க இவனோட அவ போயிட்டாளேன்னு யோசிச்சா. 3 போனதை பத்தி யோசிச்சு பயன் இல்லை, இனி அங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேன்னு யோசிச்சா. அப்புறம் என்ன பண்ணா, மாமனார் ஏத்துக்கணும் மாமியார் ஏத்துக்கணும் இதெல்லாம் நடக்கணுமே நினைச்சா. சரி இதெல்லாம் அப்புறம் கண்ணனே முறைப்படி திருக்கல்யாணம் பண்ணிக்கணுமேன்னு யோசிச்சா. இப்ப 7ஆம் பாசுரம், கல்யாணம் எல்லாம் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் நன்னா குடுத்தனும் நடத்தணுமே, என் பொண்ணை நன்னா வச்சு பாத்துக்கணுமே, கண்ணன் அப்படி பார்த்து கொள்வானோ என்று இந்த தாய் ஏங்க தொடங்குகிறாள். அதுதான் 7வது பாசுரம். அண்டத்து அமரர் பெருமான் ஆழியான் இன்று என் மகளை பண்ட பழிப்புகள் சொல்லி பரிசர ஆண்டிடும் கொலோ, கொண்டு குடிவாழ்க்கை வாழ்ந்து கோவலப்பட்டம் கவித்து பண்டை மணாட்டிமார் முன்னே பாதுகாவல் வைக்கும் கொலோ. அண்டத்தமரர் பெருமான் ஆழியான் என்றென் மகளை பண்ட பழிப்புகள் சொல்லி பரிசர ஆண்டிடும் கொலோ, கொண்டு குடிவாழ்க்கை வாழ்ந்து கோவல பட்டம் கவித்து பண்டை மணாட்டிமார் முன்னே பாதுகாவல் வைக்கும் கொலோ. இப்போ 2 வெர்ஷன், ரெண்டுமே தாயே சொல்றா. பாட்டின் முதல் பாதியில கண்ணன் ஒருவேளை கல்யாணத்தை பண்ணிட்டு என் பொண்ணை அடிமையாக நடத்தி வீட்டு வேலையெல்லாம் செய் போதும் அப்படின்னு சொல்லி ஏதாவது 4 குறை சொல்லி, உன் உருவத்துல குறை, குணத்துல குறை, ஏதாவது ஒண்ணு சொல்லி தள்ளி வச்சிருவானா? அல்லது தன்னுடைய அந்த புறத்திலே பாதுகாப்பாக வைத்து இவள்தான் ஆயர் குலத்துக்கு தலைவின்னு சொல்லி, தனக்கு ஏற்கனவே கண்ணபிரானுக்கு பல தேவிகள் இருப்பாளே, எல்லார விட முதன்மையானவள் இவள்தான்கிற ஸ்தானத்தை கொடுப்பானா? அப்ப வெறும் பணிப்பெண் என்று அவளை ஒதுக்கி வைப்பானா? அல்லது அந்த புறத்துக்கே தலைவி என்று உயர்த்தி வைப்பானா? 2 வெர்ஷன் கேட்கறா. இப்ப பாட்டின் முதல் பாதி பாருங்க. அண்டத்தமரர் பெருமான், அது ரொம்ப பெரிய இடம், நாங்கள்லாம் ரொம்ப சாதாரணமான மாடு மேய்க்கிறவா, கண்ணன் ஏதோ ஆயர் குலத்துல பிறந்துட்டாங்கிறதுனால வெறும் ஆயர்களுக்குத்தான் தலைவன் இல்ல. அண்டம், இந்த இடத்துல அண்டம்னா பரமபதம் வைகுண்டம்னு அர்த்தம். அண்டத்து அமரர்னா வைகுண்டத்திலே உள்ள அமரர்களாகிய நித்திய சூரிகள்னு அர்த்தம். அண்டத்து அமரர் பெருமான்னா அண்டமாகிய வைகுண்டத்திலே வாழக்கூடிய அமரர்களாகிய நித்திய சூரிகளுக்கு பெருமான் தலைவனாக எம்பெருமான் நாராயணன் எழுந்தருளி இருக்கிறான். அவர்தான் கண்ணனா வந்திருக்கார். ஆழியான், அடுத்து அவனுக்கான முக்கியமான லட்சணம் என்னன்னா, திருக்கரத்துல ஆழின்னு சொல்லக்கூடிய சக்கராயுதத்தை கையில் ஏந்தி இருக்கிறான். இங்க பாருங்க, மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்தை, அஸ்பிருட்ட சம்சார கந்தரான நித்திய சூரிகளுக்கு நிர்வாகனாய், இந்த உலகியலின் தொடர்பே இல்லாத நித்திய சூரிகள் அவளுக்கே இவர் தலைவர். அது மட்டும் இல்ல, சர்வேஸ்வரன், உலகத்தையே ஆள்பவன்கிறதுக்கு அடையாளமாகத்தான் திருக்கையில் அந்த சக்கராயுதத்தை ஏந்தின் இருக்கான். அப்ப அவனுடைய தோற்றத்தையும் பெருமையும் பார்க்கும் போதே பா, இவரெல்லாம் ரொம்ப பெரியவர், நன்றாக புரிகிறது. அதான் ஆழியான், ஆழி என்ற சக்கரத்தை கையில் ஏந்தியவன், சர்வேஸ்வர சின்னம்னு மாமுனிகள் வியாக்கியானம். அவன் பெரியவன்கிறதுக்கு என்னப்பா அடையாளம்னா, சக்கரத்தை பிடிக்கிற ஸ்டைல பாரு, அவர் தான் எல்லாம் தெரிஞ்சு போயிடுறது. அப்படி இருக்கக்கூடிய ஆழியான் இன்று, இன்னைக்கு என் மகளை, மிக தாழ்ந்தவளாக எளியவளாக இருக்கக்கூடிய என்னுடைய மகளை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி கொண்டவன், கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பண்ட பழிப்புகள் சொல்லி, சில பேர் அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் ஆகா ஓகோன்னு எல்லாம் பேசுவா, கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்புறம் மாட்டு பொண்ணை குறை சொல்லுவா. அது போல பண்ட பழிப்புகள் சொல்லி, இந்த இடத்துல பழிப்பு சொல்லுதல்னா குறை சொல்லுதல்னு அர்த்தம். பண்ட பழிப்புன்னா என்ன? பண்டம்னா பொருள், பதார்த்தம், ஒரு ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். பண்ட பழிப்புன்னா, இது நிறைய பேர் பார்த்திருப்போம், ஒரு கடையில இருந்து ஒரு பொருளை வாங்குவோம், வாங்கும்போது அந்த பொருளும் கடைக்காரருக்கு நேரம் நன்னா தான் வேலை செய்யும், நாமும் நன்னா இருக்குன்னு நினைச்சிருந்தா வாங்கிட்டு வருவோம். வந்து பார்த்தாதான் அதுல ஒன்றும் விஷயம் இருக்காது. அப்புறம் சொல்லுவோம் இதுல அது சரியில்லை இது சரியில்லைப்போம். இதுக்கு தான் பண்ட பழிப்புன்னு பேராம். மீண்டும் பாருங்க, பெரியாழ்வார் அடுத்த பழமொழி சொல்லிட்டார். பண்ட பழிப்புன்னா
கடையில பார்க்கும்போது பொருள் நன்னா இருக்கும், அதுவும் நன்னா இருக்குன்னு வாங்கிட்டு வந்துருவோம். வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் பயன்படுத்திட்டு தான் அச்சே இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்னு அதுல குற்றம் சொல்ற பாருங்க. அதுக்கு தான் பண்டப்பழிப்பு என்று பெயர். இன்னும் கிளாசிக்கலா சொல்லணும்னா, இந்த ஆன்லைன்ல எல்லாம் நிறைய வாங்குங்கன்னு விளம்பரம் கொடுப்பா. நீங்க கூகுள்ல ஏதாவது சர்ச் பண்ணேன்னா ஃபேஸ்புக்ல அதோட ஆட் உங்களுக்கு வரும், ஃபேஸ்புக்ல சர்ச் பண்ணேன்னா யூடியூப்ல ஆட் வரும். ஏன்னா யாரோ நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருக்கா, பெருமாள் மட்டும் இல்ல இவனும் கூடவே வாட்ச் பண்றான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆட் கொடுப்பான். அதை நம்பி அடியேனும் தான் என்னுடைய மகளுக்கு ஒரு வீடியோ கேம் காட்டுறான், வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நம்பி வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தா அவன் காமிச்சதுல எதுவுமே இல்லை, பண்டப்பழிப்பு, பொருள் நன்னா இல்லைன்னு அதுக்கப்புறம் சொல்றோம். இது போல திருக்கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இங்கே பண்டம்ங்கிறது எதை குறிக்கும்னா, அழகா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். ஒண்ணு உருவத்துல குறை சொல்றது, இல்ல புகைப்படத்துல பார்க்கும்போது நன்னா இருந்தா, அல்லது தூரக்க பார்க்கும்போது நன்னா இருந்தா, கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணு கொஞ்சம் சரியில்லை, மூக்கு வளைஞ்சிருக்கு, வாய் குடலா இருக்கு, இப்படி ஏதாவது சொல்லுவானோ ரூபத்துல. இல்ல உருவத்தை வச்சு இறைவன் ஜட்ஜ் பண்ண மாட்டான். குணத்துல குற்றம் சொல்லிட்டான்னா, இல்ல எங்க அப்பா அம்மாட்ட மரியாதையா நடக்கணும், அந்த மரியாதை அவள்கிட்ட இல்ல, பொறுமை குறைச்சலா இருக்கு, முன்கோபியா இருக்கா, அப்படி ஏதாவது சொல்லிட்டான்னா, இப்படி பண்டப்பழிப்புகள் சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால எதையாவது ஒரு குறைய சொல்லி பரிசர ஆண்டிடும் கொலோ. இது ரொம்ப அற்புதமான பயன்பாடு. ஆனா கொஞ்சம் கவனித்து புரிந்து கொண்டால் ரசிக்கலாம். ஆண்டிடும் கொலோனா என் பொண்ண ஆண்டு விடுவானாங்கிறா. அவன் ஆண்டவன் தானே, ஆளட்டுமேன்னா இந்த இடத்துல அப்படி அர்த்தம் இல்லை. யாரை ஆழ்வார்கள்னா அடிமையைத்தான் ஆழ்வார்கள். தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு, ஆண்டான் அடிமைன்னு. ஆண்டிடும் கொலோனா இவன் ஆண்டானாகி ஆண்டு விடுவானா, இவன் ஆண்டிடுவானான்னா என்ன அர்த்தம்னா என் பொண்ண அடிமையாக நடத்திடுவானான்னு அர்த்தம். அதான் ஆண்டிடும் கொலோ. கணவன் மனைவினா ரெண்டு பேரும் சமமா தானே இருக்கணும். அப்படி இல்லாமல் ஆண்டிடும் கொலோ, ஆட்சி பண்ணிட்டா என்ன பண்றது? அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையை பாருங்க, பரிசர ஆண்டிடும் கொலோ. அது என்ன பரிசு அறன்னா என்ன? பரிசுனா பிரைஸ், கிஃப்ட்னு அர்த்தம் இல்லை. பரிசு அப்படின்னா முறை, விதம்னு அர்த்தம். இப்ப திருப்பாவையில நாடு புகழும் பரிசினால்னு இருக்கு பாருங்க. அங்க பரிசினால்னா என்ன அர்த்தம்? விதத்தால்னு அர்த்தம். நாடு புகழும் முறையால், நாடு புகழும் விதத்தால்னு அர்த்தம். இங்க பரிசு அறனா அந்த முறை தவறி மனைவியை எந்த முறையில எந்த மரியாதையோட நடத்தணுமோ பரிசு அற அந்த முறைப்படி இல்லாமல் ஆண்டிடும் கொலோ. நீ வீட்டு வேலையெல்லாம் பாரு, நீ அந்த புறம் இந்த பக்கம் எல்லாம் வரக்கூடாது, ஏதோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு பண்ணிவிட்டேன், நீ வீட்டுல பணிப்பெண்ணாரு, மற்ற மனைவிகளுக்கெல்லாம் ஏதாவது தேவைன்னா நீ அவளுக்கு படிவிட பண்ணு, அதிகபட்சம் எங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிறதுனா பாத்துக்கோ, மற்றபடி என்கிட்ட எல்லாம் வரப்படாது அப்படின்னு சொல்லி பரிசு அற ஆண்டிடும் கொலோ. முறை தவறி என் மகளை அப்படி ஆண்டான் அடிமை என்பது போல அடிமைப்படுத்தி விடுவானா? அவளுக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுக்காம இருந்துருவானோ? அப்போ திருக்கல்யாணமே பண்ணிட்டாலும் அவர்லாம் யாரு? நித்திய சூரிகளின் தலைவர், கையில சக்கராயுதம் ஏந்தி இருப்பவர். என் மகள்கிட்ட ஏதாவது குறை சொல்லி ஒதுக்கி வச்சிருவாரோ? அல்லது இல்ல பண்ண மாட்டார். என்னது இது, யாரோ மாப்பிள்ளை மாதிரி நினைச்சுன்னு நம்ம பெருமாளை பத்தி பேசலாமா? இத மேலோட்டமா பாசுரம் பார்த்தா விஷயம் புரியாது. இத ஒரு தாயின் கண்ணோட்டத்துல பார்த்தா மட்டும்தான் புரியும். பெரியாழ்வார் அந்த பாவத்திலேயே பாடியிருக்கார். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பெற்றோர்களுக்கு என்ன தந்தாலும் அந்த சிந்தனை இருக்கும் இல்லையா? இப்ப அப்படியே ரெண்டாவது பகுதி பாருங்க, பாட்டுல இருக்காது. அவன் யாரு? பகவானாச்சே. கொண்டு குடிவாழ்க்கை வாழ்ந்து, கொண்டுனா ஏற்றுக்கொண்டு, கைப்பிடிச்சுட்டான்னா இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி. எப்படி கைவிடுவான்? அச்சுதன்னு பெயர் பெற்றவன் அடியார்களை நழுவ விட்டுடுவானா? கொண்டு மனைவின்னு ஏற்றுக்கொண்டு அந்த ஸ்தானத்தை கொடுத்து குடி வாழ்க்கை வாழ்ந்து, குடி வாழ்க்கைனா குடும்ப வாழ்க்கைன்னு அர்த்தம், என் மகளோடு சேர்ந்து இல்லற வாழ்க்கையை நன்றாகவே வாழ்ந்து. அது மட்டும் இல்ல, கோவலப்பட்டம் கவிழ்த்து. கோவலப்பட்டம்னா ஆயர்களுக்கெல்லாம் தலைவி என்ற பட்டம். கோவலர் என்று மாடு மேய்ப்பவர்களுக்கு பேர். கோனா பசு, கோபாலர் பசுவை பராமரிப்பவர், அது தமிழ்ல கோவலர். கோவல பட்டம்னா இந்த மாடு மேய்க்கிறவா எல்லாருக்கும் நீதான் தலைவி என்று கவித்து என்றால் அந்த பட்டத்தை வழங்கி, பட்டம் கட்டின்னு அர்த்தம். தலையில கிரீடம் வைக்கிறதுங்கிற பாருங்க, கிரீடம் கவிழ்த்துன்னு சொல்லுவா. ஆனா கோவல பட்டம் கவித்து, இவளுக்கு நீதான் ஆயர்பாடிக்கே தலைவின்னு ஒரு பட்டம் கொடுத்துருவானா. அவளுக்கு எதுக்கு பட்டம்னா, ஆமா பெருமாளோட ஒருத்தர் சம்பந்தப்பட்டுட்டான்னா அந்த கோஷ்டிக்கு அவ தலைவர் ஆயிடுவாராம். புரியலையே? அதாவது பறவைகளுக்கெல்லாம் யார்ப்பா ராஜா? பக்ஷி ராஜா யாருன்னா கருடன். கருடன் எப்படி ராஜாவானார்னா பெருமாளுக்கு வாகனமானார், அதனால தன் கூட்டமான பறவைக்கு ராஜாவாயிட்டார். இப்ப இப்படி வாங்கோ, நாகங்களுக்கு ராஜா யாரு? நாகராஜன் ஆதிசேஷன். எப்படி ராஜாவானார்? அவர் என்ன பண்ணார்னா பெருமாளுக்கு படுக்கையானார், அதனால தன் கூட்டத்துக்கு ராஜாவாயிட்டார். இப்ப இந்த ஆயர்குல பெண் பெருமாளுக்கு மனைவியானா, அப்ப ஆயர்களுக்கு யார் தலைவி? இவதான். அதான் கோவல பட்டம் கவித்து. அதனால ஆயர்பாடிக்க இவள் தான் தலைவின்னு ஒரு பட்டத்தையும் கட்டி
பண்டை மணாட்டிமார் முன்னே, மணாட்டினா மனைவி, பண்டைனா முன்புன்னு அர்த்தம். பண்டை மணாட்டினா கண்ணன் முன்பே திருக்கல்யாணம் செய்து கொண்ட தேவிகள். இத உடனே லோக கண்ணோட்டத்துல பாத்துறாதீங்க. எம்பெருமானுக்குள்ள தேவிகள், அதாவது எல்லா ஜீவாத்மாவுமே பெருமாளுக்கு மனைவி தானே. அந்த பண்டை மணாட்டிமார் ஏற்கனவே தான் மணந்து கொண்ட தேவிகள் முன்னே, அவளுக்கு முன்னே இவளை பிரதானமாக கொண்டு வந்து முன்னிறுத்தி பாதுகாவல் வைக்கும் கொலோ. பாதுகாப்புல வைப்பான்னா என்ன அர்த்தம்னா, பாதுகாப்பாக அந்த புறத்தில் தங்க வைப்பானான்னு அர்த்தம். ஏன்னா பாதுகாவல் வைக்கும்னா சிறை வச்சிருவான்னு தப்பா புரிஞ்சுன்றாதீங்க. பாதுகாவல் வைக்கும் கொலோன்னா அந்த புற காவலிலே வைப்பானோ. அதாவது நீ எனக்கு ரொம்ப முக்கியமான மனைவி, நீ பாதுகாப்பா அந்த புறத்துல இரு, அந்த புறத்தை விட்டு வெளியிலே வராத, உனக்கு காவலுக்கு 100 பேர் இருக்கா, அவ உனக்கு எல்லா காரியமும் பண்ணுவான்னு சொல்லி பாதுகாவல் வைக்கும் கொலோ. அப்படியே ஒரு ரத்தனத்தை பொத்தி பொத்தி பாதுகாப்பது போல அந்த புறத்துல கொண்டு போய் வைத்து எல்லா மனைவிகளை விட நீதான் முக்கியமானவள்ங்கிற ஸ்தானத்தை கொடுத்து ஆயர்பாடிக்கு தலைவின்னு பட்டம் கட்டி இவளோடு இல்வாழ்க்கை நல்லபடியாக மனைவின்னு கருதி கொண்டு குடிவாழ்க்கை வாழ்வானோ என்றும் சிந்தித்து பார்க்கிறாள். ஆக இவளோடு சேர்ந்து குடிவாழ்க்கையை வாழ்ந்து கோவல பட்டமும் இவளுக்கு கொடுத்து பண்டை மனைவிகளை விட முன்னிறுத்தி இவளை நல்லா பாதுகாப்பா அந்த புறத்தில் வாழச் செய்வானா என்று கேட்கிறாள். அதான் இந்த பாசுரம். அண்டத்து அமரர் பெருமான் ஆழியான் இன்று என் மகளை பண்ட பழிப்புகள் சொல்லி பரிசர ஆண்டிடும் கொலோ. கொண்டு குடிவாழ்க்கை வாழ்ந்து கோவலப்பட்டம் கவித்து பண்டை மணாட்டிமார் முன்னே பாதுகாவல் வைக்கும் கொலோ. அண்டத்தமரர் பெருமான் ஆழியான் என்றென் மகளை பண்ட பழிப்புகள் சொல்லி பரிசர ஆண்டிடும் கொலோ. கொண்டு குடிவாழ்க்கை வாழ்ந்து கோவல பட்டம் கவித்து பண்டை மணாட்டிமார் முன்னே பாதுகாவல் வைக்கும் கொலோ. வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகளுக்கு தலைவன் கையில் சக்கரம் ஏந்திய எம்பெருமான் இன்னைக்கு என் மகளை ஏதாவது தோஷம் சொல்லி குற்றம் சொல்லி தள்ளி வச்சு முறை தவறி அடிமையாக நடத்தி விடுவானா, அல்லது ஏற்றுக்கொண்டு இல்வாழ்க்கை வாழ்ந்து அவளை ஆயர்பாடிக்கே தலைவின்னு பட்டம் கட்டி பண்டை மனைவிகளுக்கெல்லாம் முன்னே நிறுத்தி அந்த புறத்தில் பாதுகாப்பாக வாழ்வானா? அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Will the Lord of Nityasuris of Vaikuntham and the one carrying the disc in his hand reject my daughter, citing some false errors on her and treat her in a bad way as a slave? Or will the Lord accept her as his own wife, live a household life with her, make her the chief of all the cowherds, and make her stand in front of all his previous wives and protect her within his harem என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி தொடர்ந்து அந்த தாய் மகளை பற்றி சிந்திக்க போறா. அடுத்த பாசுரத்தில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். அண்டத்தமரர் பெருமான் ஆழியான் இன்றென் மகளை பண்ட பழிப்புக்கள் சொல்லி பரிசர ஆடிடுங்கொலோ. கொண்டு குடி வாழ்க்கை வாழ்ந்து கோவல பட்டம் கவித்து பண்டை மணாட்டிமார் முன்னே பாதுகாவல் வைக்குங்கொலோ.